ஸ்ரீகுருப்யோ நமக. சத்சங்க ஆன்மீக குழும அன்பர்கள் அனைவருக்கும் திருச்சி கணேசனின் நமஸ்காரம். கீதை காட்டும் பாதை தொடர் சிந்தனையின் அத்தியாயம் 4, ஞான கர்ம சந்நியாச யோகம். வேதம் போற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் அன்பான அர்ஜுனனுக்கு மறுபிறவி இல்லாமல் செய்வதற்காக தான் அவதாரம் செய்வதால் ஏற்படும் பெருமையையும் தவிர்க்க முடியாத கர்மங்கள் தமக்குள் பரிசுத்தமான ஞானத்தை அடக்கி கொண்டிருப்பதால் பிரகாசித்தலையும் அழிவில்லாத ஆத்மாவின் நல்ல சுபாவத்தையும் தெரிந்து கொண்ட அதிகாரியின் மேன்மையை பற்றியும் பாரத போர் நடந்த அன்று உபதேசம் செய்தார். ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லுகிறார், சாஸ்வதமான இந்த கர்மயோகத்தை நான் சூரியனுக்கு சொன்னேன், சூரியன் மனுவுக்கு சொன்னார், மனு இஷ்வாவிற்கு சொன்னார். இப்படி பரம்பரையாக வந்த இந்த கர்மயோகத்தை ராஜ ரிஷிகள் அறிந்தார்கள். சத்துருக்களை தவிக்கச் செய்பவனே, அந்த யோகம் வெகு காலமாகவே மறைந்து போய்விட்டது. நீ எனக்கு பக்தன், அன்பன் என்ற காரணத்தினால் புராதனமான இந்த யோகத்தை இப்பொழுது உனக்கு சொன்னேன். இது ஓர் உயர்ந்த ரகசியம். அர்ஜுனன் சொல்கிறான், பகவானே, உன்னுடைய பிறப்பு பிந்தி ஏற்பட்டது, சூரியனுடைய பிறப்போ முந்தி ஏற்பட்டது. அப்படி இருக்க நீ சூரியனுக்கு உபதேசித்தாய் என்பதை நான் எப்படி அறிவது என்றான். கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா, எனக்கு எத்தனையோ ஜென்மங்கள் கழிந்து விட்டன, உனக்கும் அப்படியே. இந்த ஜென்மங்கள் அனைத்தையும் நான் அறிவேன், ஆனால் நீ அறிய மாட்டாய். நான் பிறப்பற்றவனாகவும் அழிவற்றனாகவும் சகல பூதங்களுக்கும் ஈசனாக இருந்த போதிலும் என்னுடைய மாயையினால் என்னுடைய இயற்கையை வசமாக்கிக் கொண்டு பல அவதாரங்கள் செய்கிறேன். எவ்வப்பொழுது தர்மத்திற்கு தாழ்வு ஏற்பட்டு அதர்மம் தலை தூக்குகிறதோ அவ்வப்பொழுதெல்லாம் என்னை நான் சிருஷ்டித்துக் கொள்கிறேன். சாதுக்களை காப்பதற்கும் துஷ்டர்களை அழிப்பதற்கும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் நான் ஒவ்வொரு யுகத்திலும் அவதாரம் செய்கின்றேன் என்றான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அர்ஜுனா, திவ்யமான என்னுடைய அவதார ரகசியத்தையும் என்னுடைய செயல்களையும் எவன் ஒருவன் இவ்வாறு தெரிந்து கொள்கின்றானோ அவன் உடலை விட்டு பிரிந்த பின்பும் மறுபடியும் பிறக்க மாட்டான். அவன் என்னையே அடைந்து விடுவான். விருப்பு, பயம், கோபம் இவைகள் அற்றவர்களும் என் மயமாகி விட்டவர்களும் என்னையே சரணம் பற்றியவர்களும் பலர் ஞானம் என்ற தவத்தினால் மோட்சத்தினை அடைந்திருக்கிறார்கள். அர்ஜுனா, யார் என்னை எந்த விதமான சரணமடைகிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் விரும்பிய உருவத்தில் நான் என் தரிசனத்தை அளிக்கின்றேன். மனிதர்கள் எல்லா வகையிலும் நான் வகுத்த வழியையே பின்பற்றி நடக்கிறார்கள். குணங்கள், கர்மங்கள் என்ற இவைகளின் பாகுபாட்டை ஒட்டி பிரம்ம, க்ஷத்ரிய, வைசிய, சூத்ர வர்ணங்களை சிருஷ்டித்திருக்கிறேன். இந்த சிருஷ்டிக்கு நான் பொறுப்பாளி அல்ல என்று அறிவாயாக. என்னை கர்மங்கள் ஒட்டுவதில்லை, கர்ம பலனிலும் எனக்கு ஆசை கிடையாது என்று எவனொருவன் என்னை அறிகிறானோ அவன் கர்மங்களுக்கு கட்டுப்படுவதில்லை. மோட்சத்தை விரும்பிய முன்னோர்கள் இப்படி தெரிந்து கொண்டே கர்மத்தினை அனுஷ்டித்தார்கள். ஆகவே முன்னோர்கள் அனுஷ்டித்த புராதனமான கர்மாவை நீயும் அனுஷ்டிப்பாயாக. எது கர்ம மார்க்கம், எது கர்மத்தை அனுஷ்டிக்காத மார்க்கம் என்ற இந்த விஷயத்தில் அறிஞர்களும் மயக்கம் உற்றிருக்கிறார்கள். அத்தகைய கர்மத்தை பற்றி உனக்கு சொல்லப் போகிறேன். அதை அறிந்தபின் சம்சாரமாகிற அசுபத்திலிருந்து நீ விடுபடுவாயாக. சாஸ்திரங்களால் விதிக்கப்பட்டு அனுஷ்டிக்கப்பட்டு வேண்டிய கர்மத்தை பற்றி அறிய வேண்டும். இவ்வாறு விளக்க வேண்டிய கர்மத்தை பற்றியும் அறிய வேண்டும். நீ கர்மத்தை அனுஷ்டிக்காமல் சும்மா இருப்பதென்று அதர்மத்தை பற்றியும் அறிய வேண்டும். கர்ம மார்க்கமானது மிகவும் ஆழமானது. அதை அறிவது சுலபமல்ல. கர்மத்தில் கர்மமில்லா தன்மையையும் எவன் காண்கிறானோ அதேபோல் கர்மமில்லா தன்மையில் கர்மத்தை எவன் காண்கிறானோ அவன் மனிதர்களில் புத்திசாலி, அவன் யோகி, அவன் சகல கர்மங்களையும் அனுஷ்டித்தவன் ஆகிறான். எவனொருவனுடைய கர்மங்களையெல்லாம் ஆசையும் சங்கல்பமும் இல்லாமல் அனுஷ்டிக்கப்படுகின்றனவோ, ஞானம் என்ற அக்னியால் சுடப்பட்ட கர்மங்களை உடைய அத்தகையவனை
பண்டிதன் என்று அறிஞர்களும் போற்றுகிறார்கள். கர்ம பலனில் பற்று வைக்காமல் எப்பொழுதும் திருப்தி உள்ளவனாய் எதையும் சாராமல் ஒருவன் கர்மத்தில் இறங்கிய போதிலும் அவன் எந்த கர்மத்தையும் செய்தவன் ஆக மாட்டான். ஆசை அற்றவனாய் மனத்தை வேறு எதிலும் செலுத்தாமல் தடுத்து தனக்கென்று எதையும் வைத்து கொள்ளாமல் சரீர யாத்திரைக்கு தேவையான கர்மங்களை மட்டும் செய்து கொண்டிருப்பவன் சம்சாரத்தினை அடையமாட்டான். எவனொருவன் தானாக வந்த லாபத்தால் சந்தோஷமாய் இருப்பவனோ சுகம் துக்கம் முதலிய இரட்டைகளை பொருட்படுத்தாமல் பொறாமையை நீக்கி காரியம் நிறைவேறினாலும் நிறைவேறாவிட்டாலும் சமநிலையில் எப்பொழுதும் இருக்கிறானோ அவன் கர்மத்தை அனுஷ்டித்தாலும் சம்சாரம் என்ற பந்தத்தை அடைவதில்லை. பற்றுதலை நீக்கி எந்த பந்தத்திலும் அகப்படாமல் ஞானத்திலேயே நிலைத்த மனத்தை உடையவனாய் யஜ்ஞத்திற்காகவே கர்மத்தை அனுஷ்டிப்பவனுக்கு முன் வினை எல்லாம் முற்றிலும் அற்றுப்போகும். யஜ்ஞத்தில் அர்ப்பணம் செய்தல் என்ற செயலும் பிரம்மமே. அர்ப்பிக்கப்படும் ஹவிசும் அதாவது சாதமும் பிரம்மமே. பிரம்மமாகிய அக்னியில் பிரம்மமாகிய எஜமானனால் செய்யப்படும் ஹோமமும் பிரம்மமே. சர்வம் பிரம்மமயம் என்று நினைப்பவன் சேர வேண்டிய இடமும் பிரம்மமாகும். சில கர்மயோகிகள் தேவதா ஆராதனம் என்று யஜ்ஞத்தை செய்கிறார்கள். வேறு சிலர் பிரம்மமாகிய அக்னியில் யஜ்ஞத்தால் யஜ்ஞத்தையே ஹோமம் செய்கிறார்கள். வேறு சிலர் ஞானத்தால் வளர்த்தப்பட்டதான மனத்தை அடக்குதல் என்ற அக்னியில் சகல இந்திரியங்களை உடைய தொழில்களையும் பிராணவாயின் தொழில்களையும் ஹோமம் செய்கிறார்கள். திரவியத்தை அளிப்பதையே யஜ்ஞமாக கொண்டவர்கள், தவத்தையே யஜ்ஞமாக கொண்டவர்கள், யோகத்தினையே யஜ்ஞமாக கொண்டவர்கள், வேத அத்தியனத்தையே யஜ்ஞமாக கொண்டவர்கள், வேதார்த்தத்தையே அறிவதையே யஜ்ஞமாக கொண்டவர்கள் என்று வகையில் முயற்சியுடையோரும் உறுதியான சங்கல்பம் கொண்டவர்களும் சிலர் இருக்கிறார்கள். வேறு சிலர் பிராணாயாமத்தை மேற்கொண்டு ஆகார நியமம் உள்ளவர்கள் ஆகி பிராணத்தை ஹோமம் செய்கிறார்கள். சிலர் பிராணத்தில் அபானத்தை ஹோமம் செய்கிறார்கள். சில பிராணபானங்களின் போக்கை தடுத்து நிறுத்தி பிராணனில் பிராணனை ஹோமம் செய்கிறார்கள். இவ்வாறு எல்லாருமே யஜ்ஞத்தை அறிந்தவர்கள், யஜ்ஞத்தால் மாசு நீங்கப்பட்டவர்கள். இப்படி பலவிதமான யஜ்ஞங்கள் வேதத்தின் முன்பாகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த யஜ்ஞங்களை எல்லாம் கர்மத்தால் உண்டானவை என்று அறிவாயாக. அப்படி அறிந்தால் சம்சார பந்தத்திலிருந்து நீ விடுபடுவாய். அர்ஜுனா, பொருள்களால் செய்யப்படுவது என்ற திரவிய யஜ்ஞத்தை காட்டிலும் ஞான யஜ்ஞம் சிறந்தது. ஏனென்றால் சகல கர்மங்களும் ஞானத்தில் அடங்கியிருக்கின்றன. அந்த ஆத்ம ஞானத்தை தத்துவம் அறிந்த ஞானிகள் உனக்கு உபதேசம் செய்வார்கள். நீ அவர்களை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தும் அடிக்கடி கேள்விகளை கேட்டும் அவர்களுக்கு சேவைகள் செய்தும் ஆத்ம ஞானத்தை பற்றி சிறப்பாக அறிவாயாக. பாண்டவனே, அந்த ஆத்ம ஞானத்தை நீ அடைந்தாயானால் இப்படி நீ மோகம் அடைய மாட்டாய். அப்பொழுது சகல பூதங்களையும் உன்னிடத்திலேயே காண்பாய், என்னிடத்திலும் காண்பாய். சகல பாபங்களிலும் பெரும் பாபம் செய்தவனாக இருந்தாலும் ஞானம் என்ற ஓடத்தினால் பாப சமுத்திரத்தை நீ கடந்து விடுவாய். அர்ஜுனா, நன்றாக வளர்ந்த நெருப்பானது எப்படி விறகுகளை எரித்து சாம்பலாக்கி விடுமோ அப்படியே ஞானம் என்ற அக்னியானது எல்லா கர்மங்களையும் சாம்பலாக்கி பொசுக்கிவிடும். இவ்வுலகத்தில் ஞானத்தை போல் சுத்தம் செய்யக்கூடிய பொருள் எதுவும் இல்லை. கர்மயோகத்தால் திருத்தப்பட்டவன் வெகு காலத்திற்கு பின் தானாகவே அந்த ஞானத்தை அடைவான். ஞானத்தை சம்பாதிப்பதிலேயே நோக்கம் கொண்டு புலன்களை அடக்கி ஸ்ரத்தையுடன் முயற்சி செய்பவன் ஞானத்தை வெகு விரைவில் அடைவான். ஞானத்தை அடைந்த பின் வெகு சீக்கிரத்திலேயே உயர்ந்த சாந்தி நிலையான மோட்சத்தையும் அடைகின்றான். அறிவில்லாதவனும் ஸ்ரத்தை இல்லாதவனும் சந்தேகமுள்ளவனும் அழிந்து விடுவான். சந்தேக பிராணிக்கு இந்த உலகமோ வேறு உலகமோ சுகமே கிடையாது. தனஞ்சயா, தத்துவ ஞான யோகத்தால் கர்மங்களை விட்டு ஒழித்தவனும் ஆத்ம ஞானத்தால் சந்தேகத்தை துண்டித்தவனும் சுயநிலைவில் உள்ளவனும் ஆகிய மனிதர்களை கர்மங்கள் கட்டுப்படுத்த முடியாது. எனவே
அஞ்ஞானத்தால் உதித்து உன் மனதில் குடிபுகுந்த இந்த உன் சந்தேகத்தை ஆத்ம ஞானம் என்ற கத்தியினால் துண்டித்துவிட்டு கர்மயோகத்தை அனுஷ்டிப்பாயாக. எழுந்திரு அர்ஜுனா, எழுந்திரு என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 4வது அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு உபதேசித்தார். நாளை இதே 4வது அத்தியாயத்தை மீண்டும் சிந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஜெய் ஸ்ரீராம். திருச்சி கே. கணேசன். ஸ்ரீகுருப்யோ நமக. சத்சங்க ஆன்மீக குழும அங்கத்தினர்கள் அனைவருக்கும் திருச்சி கணேசனின் நமஸ்காரங்கள். கீதை காட்டும் பாதை தொடர் சிந்தனையின் அத்தியாயம் 4 ஞான கர்ம சந்நியாச யோகம் தொடர்ச்சியினை இன்றும் காண்போம். இந்த அத்தியாயத்தில் மொத்தம் 42 ஸ்லோகங்கள் உள்ளன. இறைவனின் அவதார தத்துவம், ஞான கர்ம சந்நியாசம், அதாவது ஞானம் பெற மேற்கொள்ளப்படும் சந்நியாசம், சில சாதனைகள் என்று 3 தலைப்புகளில் பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். அவதார தத்துவம். பகவத்கீதையில் இந்த அத்தியாயத்தில் மட்டுமே அவதார தத்துவம் தெளிவாக விளக்கப்படுகிறது. அனைத்து ஜீவராசிகளின் பிறப்பிற்கு அவர்கள் அல்லது அவைகள் முற்பிறப்பில் செய்த கர்ம வினைகள், அதாவது பாப புண்ணியம் அடிப்படையே காரணம். ஆனால் பகவான் இவ்வுலகில் அவதாரம் எடுப்பதற்கு பாவ புண்ணியம் காரணம் இல்லை. கர்ம வினை இன்றி பகவான் பிறவி எடுப்பது அவதாரமாகும். ஜீவராசிகள் கர்ம வினைக்கு ஏற்ப பிறப்பு எடுப்பார்கள். பகவான் அவதாரம் எடுக்கும் நோக்கம் பல்வேறு காலகட்டத்தில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கே ஆகும். அர்ஜுனா, மிக கடினமான பயிற்சி எது தெரியுமா மனிதனுக்கு? ஆசை எதுவும் இல்லாமல் 5 இந்திரியங்களையும் அதோடு சேர்த்து மனதையும் அடக்குவதும் வெறும் உடலை மட்டும் செயலுக்கு உபயோகப்படுத்துவதும் என்பது ஆகும். அதாவது மெஷின் மாதிரி செயல் புரிதல். நேரம் காலம் பார்க்காது கொடுத்த வேலையை செய்வது. அதுபோல் ஒவ்வொருவனும் தனது சுதர்மத்தின் கடமையை செய்து முடித்த திருப்தியை மட்டும் அடைந்து அதனால் கிடைக்கும் வெற்றி அல்லது தோல்வியில் மனதை செலுத்தாமல் இருந்தால் அதுவே அவன் ஞானி என்பதை குறிக்கும். கபகப என்று எரியும் அக்னி எப்படி அணைந்து காய்ந்த விறகுகளை எரித்து சாம்பல் ஆக்குகின்றதோ அதை போலவே ஐம்புலன்களை மனதை வென்றவன் உண்மையான ஞானி ஆவான். கிருஷ்ணா, நீ பேசுவது காதுக்கு இனிக்கிறது, ஆனால் எனக்கு அது சற்று புரியவில்லை. நிதானமாக யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. கர்மங்களை துறந்து விடுவது பற்றி சொன்னாய், கர்மத்தில் முனைந்து ஈடுபடுவது பற்றியும் சொன்னாய். சரி, இந்த 2இல் எது சிறந்தது சொல். என் சந்தேகத்தை நிவர்த்தி செய்வாய் பகவானே என்றான் அர்ஜுனன். அர்ஜுனா, 2மே உயர்ந்த நலம் தரும். 2இல் கர்மத்தை துறப்பதை விட, அதாவது சந்நியாசத்தை விட கர்மத்தை அனுஷ்டிப்பது சிறந்தது என்றார். ஏனென்றால் விருப்பு மற்றும் வெறுப்பு, இன்பம் மற்றும் துன்பம் எதிலும் சிக்காமல் கடமையை செய்பவன் தெளிந்தவன் ஆகிறான். எல்லா ஆத்மாவும் ஒன்றேதான் என்று உணர்பவன் பிரம்மத்தில் கலந்தவன். தாமரை இலை தண்ணீர் போல் வாழ்க்கையில் இருந்தும் ஒட்டாதவன். எந்த பாபமும் அவனை அண்டாது. நமது இந்திரியங்களால் தான் எல்லா துன்பமும் விளைகிறது என்று அறிந்த யோகி அதில் ஈடுபட மாட்டான். தன்னுள் இருக்கும் ஆத்மா எல்லா கர்மங்களையும் துறந்து எதையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை. இந்த 9 வாசல் உடலில் நிம்மதியாக சுகமாக இருப்பதை அவன் உணர்கின்றான். மாற்றம் கொண்டு நிலை மாறி அழியும் உடலை சோப்பு மற்றும் பவுடர், வாசனை திரவியம் போட்டு நல்ல ஆகாரத்தை அவ்வப்பொழுது தேடி ஓடி உண்டு வளர்த்து அது பிரதிபலனாக நமக்கு 1000 வியாதி கொடுத்து அவதிப்படுவது கேலிக்குரியதாகிறது. உள்ளே இருக்கும் ஒன்றுமே தேவையில்லாத இன்பமே சுயமாக இருக்கும். ஆத்மா அல்லவோ நீ? அது உன் உடலில் ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கிறதே. உடலை அதற்கு உண்டான வேலையை செய்ய வைத்து நீ ஆத்மாவில் அல்லவோ மனதை செலுத்த வேண்டும். உடலுக்கு தேவை அது வேலை செய்வதற்கான உணவு, சிறிது ஓய்வு.
இதை கொடுத்த பிறகு விடாமல் அதை கடைசி வரை செய்ய வேண்டிய காரியத்திற்கு, அதாவது கர்மத்துக்கு பயன்படுத்தி கொண்டு மனதை, ஆத்மாவை புரிந்து கொண்டு அதோடு ஒன்றியிருக்கும் பயிற்சியில் ஈடுபடுவதும் தான் பற்றற்ற செயல். இதுவே கர்மயோகம். எல்லாவற்றையும் துறந்து வாழும் ஞானியை விட கர்மயோகியால் பிரபஞ்சம் இயங்கும். வெறும் எண்ணெயும் திரியும் அகலும் இருந்தால் தீபம் எரியுமா? அக்னி வேண்டாமா அதை எரிவிப்பதற்கு? அக்னி சேர்ந்தவுடன் தான் விளக்கு ஒளி வீசுகிறது, இருள் அகல்கிறது, அதாவது இருள் விலகுகிறது. ஆத்மா ஒளி இருந்தால்தான் மனிதன் உடலை கர்மத்துக்கு ஏற்றவாறு செயல்புரிய வைத்து இறைவனை அடைய முடியும். ஆத்மாவினால்தான் பரமாத்மனை அடைய முடியும். இதுதான் சித்தத்தை சிவன்பால் வைப்பது. உடலின் மேல் ஆசை, அது விரும்பும் தேவைகளை பூர்த்தி செய்வது, அதையே ஆத்மாவாக தவறாக புரிந்து ஆனந்தம் தேடுவதுதான் தேக ஆத்ம புத்தி, போகாத ஊருக்கு வழி. உடல் செய்யும் அனைத்து காரியமும் கர்மம், ஸ்வதர்மம். உண்பது, உறங்குவதை இதில் சேர்த்தாலும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். தனக்கென பயன் கருதாமல் பணிபுரிவதை மட்டும் எடுத்துக்கொள்வோம். இதற்கு பெரிதும் உதவ வேண்டியது மனம். மனத்தை கர்மத்தில் ஈடுபடுத்துவது விகர்மம். கங்கை நீரைப் போல் தெளிவாக அது மாறும் வரை பயன் கருதாமல் பணிபுரிவது நிறைவேறாது. அப்படி பயன் கருதாமல் தூய மனத்தோடு ஈடுபடுவதை கீதை விகர்மம் என்கிறது. கர்மத்தோடு விகர்மம் ஈடுபட்டு பரிமளிக்கும் சேவையே அகர்மம். இதைத்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார். எனக்கு கர்மம் ஏதுமில்லை, ஆனால் நான் கர்மம் புரியாமலும் இல்லை, எந்த பலனும் எதிர்பார்ப்பாமல் தொடர்ந்து ஈடுபடுகிறேன் என்று கூறுகிறார். நமஸ்காரம் சார் என்று சொல்லும்போது வெறுமே தலையையோ கையையோ மட்டும் ஆட்டாமல் மனம் சேராமல் இருப்பது பயனற்ற செய்கையாகும். அட, இவனை பார்த்து விட்டோமே என்று தலையாட்டுவதுதான் கர்மமே என்று தலையாட்டுவது. மனதில் மரியாதையோடு அன்போடு சொல்லும்போது அது அகர்மம் ஆகிறது. ஒரு மரக்கட்டை பயனற்று இருக்கிறது. அதில் நெருப்பு சேர்ந்தால் ஒளியானது பிரகாசமாக சுடர்விட்டு வீசுகிறது, உஷ்ணம் தருகிறது, பயன்படுகிறது. அதன் பிறகு சாம்பலாகிறது. தனக்கென இல்லாமல் பிறர்க்கென உழைப்பது விகர்மம். இதம் சரீரம் பரோ உபகாரம். என் கடன் பணி செய்து கிடப்பதே இதுதான். நான் என்ற எனது நிலை தாண்டி கர்மம் செய்கிறேன் என்று தோன்றாமல் செய்வது அகர்மம். இதைத்தான் கிருஷ்ணன் கொன்றும் நீ கொலைஞன் இல்லை என்கிறார். பாவம் புண்ணியம் எதுவும் அங்கு ஒட்டிக்கொள்வதில்லை. மனம் துருவ நட்சத்திரமாகி சுவாஸ்வத ஒளி வீசும். சாந்தாகாரம் புஜகசயனம். சித்தத்தை சோதிப்பதற்காக இயற்ற வேண்டிய காரியங்கள், கர்மங்கள் அனைத்தும் விகர்மம். புத்தகங்களினால், பிரச்சாரத்தினால் ஞானம் வராது. எவ்வளவு பெரிய லைப்ரரியில் சென்று திண்டு திண்டாக புஸ்தகத்தை எடுத்து படித்தாலும் கர்மங்கள் அகர்வதில்லை. ஏதோ ஆன்மீக புத்தகம் என்று தெரிந்து அதை தலைக்கு வைத்து தூங்கினால் மட்டும் அது மனதில் பதிந்து விடுமா என்ன? ஒவ்வொருவரும் தனக்குத்தானே ஸ்புடம் போட்டுக்கொண்டு ஆன்ம வேள்வியில் ஈடுபட்டால்தான் ஞானம் வரும். ஞானம் என்பது என்ன? கத்திரிக்காய் வாங்குவது போல் சுலபமாக வாங்கிவிட முடியுமா? ஆத்மார்த்த ஈடுபாட்டுடன் செய்யும் வேலையை கர்மமாகச் செய்தோம் என்று சொன்னால் மட்டுமே ஞானமானது சித்திக்கும். அதுவும் குருமுகமாக நாம் அதனை பணிவுடன் அவருக்கு சேவை செய்து அவரை மனதிலும் நினைவிலும் வணங்கி ஆத்மார்த்தமாக ஈடுபாட்டுடன் அவர் சொல்லுவதை கேட்டு அனுதினமும் அனுஷ்டித்தால் மட்டுமே ஞானமானது சித்திக்கும். நாளை அத்தியாயம் 5 பற்றி சிந்திப்போம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஜெய் ஸ்ரீராம். நாளையும் சந்நியாச யோகம் என்ற 5வது அத்தியாயத்தை சிந்திப்போம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் 4வது மற்றும் 5வது அத்தியாயங்களில் சந்நியாச யோகத்தை பற்றி கூறுகிறார். அதை பற்றி நாளையும் சிந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஜெய் ஸ்ரீராம். திருச்சி கே. கணேசன்.